வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க, நம் எல்லோரும் வாழ்க. இன்றைக்கு வந்து இந்த வெனிக்குலர் ஸ்கூல் ப்ரொஃபஸர் சிவாவோட தகவலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அன்றைக்கு 21ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த அந்த இடத்துல. ஸோ அதனால் அதுக்கு தான் இந்த இந்த லைஃப் இன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், நல்ல விஷயத்த கண்டிப்பாக நம்ம பகிரணும். அதனால இந்த லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொழுதுக்குள்ளேயும் உங்களோட பேஜ்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நிறைய நிறைய முக்கியமான விஷயத்தை வந்து இன்றைக்கு பகிர்ந்துக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 minutes நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 2 minutes நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஆரம்பிக்காத முன்பு வந்து நம்மளோட இந்த லைஃப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓகே எவ்வளோ இடத்துல பகிர முடியுமோ பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக புலனக்குழுவில் நிறைய பேர்த்துக்கு இந்த தகவல் போய் சேரணும். ஏன்னா இந்த நம்மளோட கடைசி பென்திங் நம்ம வெனிக்குலர் ஸ்கூல் தமிழ் பள்ளி மற்றும் சீன பள்ளி. ஸோ எதனால இந்த தாக்கல் நம்மளோட தமிழ் பள்ளிகள் மேலே, வெனிக்குலர் ஸ்கூல் மேலே, இதை எப்படி நம்ம கையாளலாம் அண்ட் என்ன நடக்குது, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து தனியாளாக ஒரு ஆள் செய்ய முடியாது, ஒரு இயக்கமாக செய்ய முடியாது. ஒட்டு மொத்த நம்ம மக்கள் ஒன்றாக சேர்ந்து நம்மளோட பள்ளிகளையும் நம்மளோட அடையாளத்தையும் வந்து தற்காத்துக்கலைன்னா அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே போயிடும். ஓகே, ஸோ இன்னொரு 1 நிமிஷத்தில் வந்து நம்மளோட லைஃப் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு என்ன உதவி பண்ணுங்கன்னா, இந்த லைஃப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இடத்துல நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்குவோம். ஒரு தகவல் உள்ள ஒரு சமுதாயமாக மாறினாதான் நம்மளோட சமுதாயம் அடுத்த நிலைக்கு வந்து முன்னேற முடியும். ஆல்ரைட், அது வரைக்கும் நம்ம பெங்களூர் ரமணிமா பாட்டு கொஞ்சம் கேட்போம். இப்போதான் நம்மளை வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த லைஃப்பை வந்து உங்களோட சர்க்கிளில் புலனுக்குள்ளேயும் உங்கள் பேஜ்லேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மிஸ்டர் கோபால், நன்றி மிஸ்டர் அக்கா கலா, வணக்கம் மிஸ்டர் ரூபன். ஓகே, இன்னொரு 30 செகண்டில் ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே லாஸ்ட்டாக ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பொண்ணுக்குள்ளேயும் உங்களோட ஃபேஸ்புக்லேயும் மித்த எந்தெந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க. சரியான தகவல் சரியான நேரத்தில் சரியான குரூப் போய் சேர்ந்தால் தான் அந்த தகவல் வந்து பயன்பெறும். வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க, நம்ம எல்லோரும் வாழ்கன்னு அருண் டோரசாமி பேசுகிறேன். லைட் ரொம்ப கூடியாக இருக்குது. ஓகே, அருண் டோரசாமி பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கு வந்து நம்ம இந்த 2-3 நாளாக வந்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து இந்த வெனிக்குலர் ஸ்கூல். முக்கியமாக இந்த நிகழ்வு வெனிக்குலர் ஸ்கூல் விஷயம். அண்ட் ப்ரொஃபஸர் சிவபிரகாசம் ராஜேந்திரன் ஒரு ப்ரொஃபஸர். ஓகே, இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடியேன் ப்ரொஃபஸர் தஜுடீன் கூட டாங்ஸாங்கோட இன்விடேஷனில் வந்து 21ஆம் தேதி போன திங்கக்கிழமை வந்து நாங்கள் பேராக் போயிருந்தோம் இப்போக்கு. அண்ட் லாமான் ஸ்ரீ இப்போ லாமான் ஸ்ரீ ரித்வான் அந்த இடத்துல அந்த அரங்கத்தில் வந்து ஒரு வச்சானா நடத்தினாங்க. ஓகே, இந்த வச்சானா என்னன்னா, wacana pendidikan sekolah rendah jenis kebangsaan. இதான் அதோட தலைப்பு. இதை வந்து தலைமை தாங்கி இதை வந்து யார் ஏற்பாடு குழுனா, எஸ்கோ பண்டிடிகான் நெக்ரி பேரா டல் ரித்வான்.
ஓகே, இந்த குரூப் தான் வந்து அதை வந்து நிகழ்வு பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதை தவிர்த்து அங்கே தலைமை தாங்குறவர் வந்து இந்த எஸ்கோப் நீரிக்காயும் வந்திருந்தார். ஓகே, இஸ் அ பாஸ் பர்சன்ல. ஓகே, இங்கே பேனலிஸ்ட் வந்து முக்கியமாக வந்து 3 பேனலிஸ்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, டோங்ஜோங் சார்பில் ப்ரொஃபஸர் தஜுடேனோ, அப்புறம் ப்ரொஃபஸர் சிவபிரகாசம் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் UUM, யூனிவர்சிட்டி உத்தார மலேசியா சின்டாக். அப்புறம் ப்ரொஃபஸர் டாக்டர் கமருல் ஜமான், அவர் வந்து UITMல இருந்து வந்திருந்தார். ஸோ இங்கே 3 பேர். ஸோ நானும் ப்ரொஃபஸர் தஜுடேனும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் 11:30 தான் அந்த அரங்கத்துக்கு போகணும். ஸோ நிகழ்வு வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 9 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்வு வந்து ப்ரொஃபஸர் தியோ இன்னொரு கேரக்டர் தட் அவரோட பெரிய வேள்வியே வந்து வெனிகுலர் ஸ்கூலில் வந்து ஒழிச்சு கட்டணும் தான். அவர் வந்து UKM எத்னிக் ஸ்டடீஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் பேசுறது நான் கேட்கல. ஓகே, ஏன்னா அவர் காலையிலே பேசிட்டாரு. ஸோ நான் ப்ரொஃபஸர் தஜுடீன் கூட போனதுனால 11:30 தான் அந்த ஃபோரம் ஆரம்பிச்சது. அந்த ஃபோரமில் 3 பேர், ஒன்று ப்ரொஃபஸர் மடியா சிவா, ப்ரொஃபஸர் கமருல் ஜமான் அண்ட் ப்ரொஃபஸர் தஜுடீன். ஓகே, ஸோ முதல்ல ஆரம்பிச்சதே வந்து ப்ரொஃபஸர் சிவா. ப்ரொஃபஸர் சிவா ஆரம்பிச்சிட்டோன்னே ஏறக்குற 16 நிமிஷம் பேசினார். அண்ட் அந்த 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 உரையோட கருப்பொருளே வந்து ஓகே, வெனிகுலர் ஸ்கூலில் வந்து ஒழிச்சு கட்டணும். ஓகே, வி ஹேவ் டு அபாலிஷ் வெனிகுலர் ஸ்கூல். ஓகே, எதுனால்னா ஓகே அவரோட கூற்று பிரகாரம் ஓகே நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அப்பயே வந்து நம்ம தவறு பண்ணிட்டோம். ஓகே, அப்பயே வந்து நம்ம இதெல்லாத்தையும் வந்து ஒழிச்சிட்டு ஒரே சிஸ்டம் பண்ணிட்டேக்கான். ஓகே, ஒரே சிஸ்டம் பண்ணிட்டேக்கான். bahasa pengantaraan adalah bahasa kebangsaan and இது மாதிரி விஷயத்தை பண்ணியிருந்தோமா இப்போ வந்து நம்மளோட இடையே வந்து பிளவு இருக்காது. இதான் வந்து அவரோட கூற்று. அண்ட் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாருன்னா, நீங்க சிங்கப்பூர் பாருங்க, நீங்க இந்தோனேஷியா பாருங்க. ஓகே, அவங்க அப்படி பண்ணாங்களே, நம்ம அப்படி பண்ணலேன்னு சொல்லிட்டு அவர் கூற்று. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் அடுக்கிட்டு போனார். ஓகே, ஸோ இந்த 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 டயலாக்கை, இந்த ஃபோரமை, இந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வலைத்தளங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏறக்குற ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து அபவுட் 16 மினிட்ஸு. அது முடிஞ்ச பிறகு இன்னொரு 7-8 நிமிஷம் செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் பேசினார், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த லைஃப் வந்து நான் அடியேன் அன்றைக்கே அந்த அரங்கத்திலேயே அவர்கிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நம்மளோட வெனிகுலர் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் புரியல, அதோட நிலை புரியல, அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியல, அண்ட் முக்கியமாக வந்து புரியாத மாதிரி நடிக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனால் மலேசியாவில் உள்ள பிற்பாடுவான் பிரச்சனைக்கும் வெனிகுலர் ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தான். அதனால கண்டிப்பாக நாங்கள் உங்களை சந்திக்கணும். முக்கியமாக வந்து நம்மளோட இந்தியர்களோட என்ஜிஓவும் சீனர்களோட என்ஜிஓவும் சேர்ந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் லெக்சர் பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ட், சரியான தகவலை கொடுக்குறோம். ஓகே, அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது வெனிகுலர் ஸ்கூல்லன்னு. ஸோ ஓகே, நாங்கள் அங்கேயே வந்து அவர்கிட்ட ப்ரீஎம் பண்ணிட்டேன். அது முடிஞ்சிட்டோன்னே சேம் டே அவருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளை எப்போ மீட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு இது மாதிரி கேட்டேன். அவர் ரிப்ளை பண்ணல. ஸோ அப்புறம் திருப்பியும் நான் வந்து அவருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால் ஓகே, இதுக்கு அங்கிட்டு நம்ம வந்து காத்திருக்கலாம் முடியாது. பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து தெரியாமல் பேசலை. ஓகே, தெரிஞ்சு அவங்களோட எஜெண்டாவை வந்து மேலோங்க செய்யறதுக்கு நம்ம தமிழ் பள்ளிகளும் சரி, நம்ம வெனிகுலர் ஸ்கூல்ல வந்து ஒரு பகட கையா பயன்படுத்திக்கிறாங்க. இதான் என்னோட கூற்று. அது தப்பா இருந்தா அவரே என்கிட்ட கால் பண்ணி வந்து பேசிட்டோம். ஓகே, இப்போ வந்து அவரு அங்க பேசின விஷயங்கள்லாம் வந்து நான் ஐ வில் கோ பாயிண்ட் பை பாயிண்ட் டு கில் இட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னாரு, ஓகே, நீ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும், இந்தோனேஷியா மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஸராக இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் ஒரு முட்டாள்தனமான ஒரு கம்பேரிசன்.
ஆப்பிளுக்கும் ஆரஞ்சும் கம்பேர் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கப்பூர்லயும் சரி, இந்தோனேஷியாலும் சரி, இல்ல இதர மித்த சிங்கிள் சிஸ்டம் எஜுகேஷன் இருக்கிற கண்ட்ரியும் சரி, அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ்னு ஒரு கோட்பாடு இல்லை. ஓகே, இங்க இருக்கு. ஓகே, அதே மாதிரி அந்த கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து நேஷனல் ரிலிஜன் ஒன்றும் இல்லை. இந்தோனேஷியா வந்து த மோஸ்ட் பாப்புலஸ் முஸ்லீம் கண்ட்ரி, பட் அவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரி இல்லை, அவங்க செக்குலர் கண்ட்ரி தான். அதே மாதிரி சிங்கப்பூரும். ஸோ அவரோட ஃப்ளோவில் வர்றதுக்கு ஒரு தப்பான எக்ஸாம்பிளை வந்து பயன்படுத்தினாரு. இப்போ வந்து திருப்பி நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஓகே, மிடில் ஈஸ்ட்ல ஒட்டு மொத்தமா அங்கெல்லாம் பிச்சு பார்த்தோமா ஒரு 23 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே, இவங்க எல்லாம் மிடில் ஈஸ்டே வந்து ஒரே இனம், அவங்க எல்லாம் அரப்ஸ். ஓகே, செகண்ட் வந்து அவங்க எல்லாம் பேசுறது அரபிக், அண்ட் அவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்றது மெஜாரிட்டி அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம், ஆல் ஆஃப் தம் இட் இஸ் இஸ்லாம். டிஃப்ரெண்ட் இஸ்லாம் இருந்தாலும் அவங்க வந்து இஸ்லாம் தான். ஆனா இந்த 3 விஷயமும் இருக்கு. அண்ட் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்சோ சிமிலர். அண்ட் அவங்களோட லீகல் சிஸ்டம் மோஸ்ட் ஆஃப் தம் இஸ் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். ஓகே, மிக்சர் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் ஏங்க அங்க பிரச்சனை? ஏங்க அவங்க அடிச்சுக்கிறாங்க? ஈரான்காரனுக்கு சவுடி பிடிக்காது, சவுடிக்காரனுக்கு இவனை பிடிக்காது, அவங்க குள்ளியே அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ இங்க வந்து ஒற்றுமைக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நம்மளோட மதர் டங் எஜுகேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. த ப்ராப்ளம் இஸ், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இதான் பிரச்சனைன்னு வந்து இதான் காரணம்னு சொல்லி பேசுறவங்க ரொம்ப முட்டாள்தனமா ஒரு கூற்றம் முன்னுக்கு வைக்கிறாங்க. இந்த வேலையில இது மாதிரி ஏதாச்சும் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்களா? சயின்டிபிக் ஸ்டடிஸ் இருக்கா? அதாவது வெனிகுலர் ஸ்கூல்னால தான் வந்து நம்மளுக்கு ஒற்றுமையை பிளவுபடுறதுன்னு இது மாதிரி ஸ்டடிஸ் இல்லை. த லாஸ்ட் ஸ்டடிஸ் ஐ ரிமெம்பர் இன்ஸ்டிடியூட் அஸ்லி பினாங்ல உள்ளது, 1998 பண்ணாங்க. ஓகே, எஸ்கே ஸ்கூலு, தமிழ் பள்ளி, சீன பள்ளி, இந்த 3 ஸ்கூலும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் பள்ளி தான் மிக 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 ரொம்ப ஓகே த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஒற்றுமையை வந்து பேணுதுன்னு வந்து அந்த ஸ்டடீஸ்லேயே காட்டினாங்க. அஸ்லி செஞ்ச ஸ்டடி. ஓகே, இன்ஸ்டியூட் அஸ்லி 1998. ஓகே, அப்போ வந்து சீன பள்ளிகள், எஸ்கே ஸ்கூல் மற்றும் தமிழ் பள்ளிகளை வந்து அவங்க கம்பேர் பண்றப்ப ஓகே, தமிழ் பள்ளியோட அவங்க ஒற்றுமை உணர்வு, அவங்களோட சமுதாய உணர்வு ரொம்ப இட் இஸ் பெட்டர் தென் த அதர் ஸ்கூல்ஸ். இந்த ஸ்டடி தவிர வேற எந்த ஸ்டடிஸ் பண்ணல. ஸோ இவங்க வந்து ஒற்றுமையோட பிளவுக்கு வந்து வெனிகுலர் ஸ்கூல் தான் காரணம்னு சொல்ற கூற்று வந்து ஏத்துக்கவே முடியாது. மலாய்க்காரன் சொல்றான், அவனும் பொலிட்டிஷியன், ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சம்பாதிக்கிறது அது மாதிரி சொல்றான். ஆனா ஒரு அகடமிஷியன் சொல்றாங்க. ப்ரொஃபசர் தியோ சொல்லலையா, ரித்வான் தி சொல்லலையா? ஓகே, ஆனா ஒரு இந்தியர்களுக்கு வந்து நம்மளோட அடையாளத்து மேல, நம்மளோட மதத்தாங்க எஜுகேஷன் மேல வந்து அவருக்கு பற்று இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றாங்கன்னா எதிர்னாலும் சொல்லிடுவீங்களா? இது மாதிரி அட்டப்பனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கோம். திருப்பி சொல்றேன், ப்ரொஃபசர் சிவா, யூ ஹேவ் டு கம் அவுட். உங்களை கண்டிப்பா நாங்கள் விடவே மாட்டோம். நான் இன்னைக்கு என் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், லம்பாக தாத்தா திருத்தை யூஎம்க்கு வந்து நாங்கள் லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அண்ட் எனக்கு தெரியும் மலேசியாவில் உள்ள நிறைய இந்தியர்கள் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சொந்த போலீஸ் ரிப்போர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு மைக் கிடைச்சதுன்னு, உங்களுக்கு தளம் கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் சொல்லி வைக்க முடியாது. உங்களுக்கும் சமுதாய கடப்பாடு இருக்கு, ஒரு இனத்தோட கடப்பாடு இருக்கு. இன்னைக்கு யாரோ சொன்னாங்க அவர் வந்து தெலுங்கர், அவருக்கு தமிழ் மேல் பற்று இருக்காதுன்னு. ஸோ அந்த கூற்று நான் ஏத்துக்கல. ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வந்து தமிழ் பள்ளி வந்து அவங்களோட அடையாளம். 204 வருஷம் உள்ள அடையாளங்க. சைனீஸ் பள்ளி வந்து 205 வருஷம், தமிழ் பள்ளி வந்து 204 வருஷம். மலேசியா இண்டிபெண்டன்ஸ் பண்ணாத முன்பில் இருந்து தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து எஸ்கே ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் இல்லாத காலத்துல இருந்து நம்ம இந்த நாட்டுக்கு வந்து கல்வியை கொடுத்திருக்கு நம்ம வெனிகுலர் ஸ்கூல்ஸ்.
அப்பெல்லாம் வந்து ஒத்துமைக்கு பாங்கு வரல. இப்பதான் வந்து ஒற்றுமைக்கு பாங்கு வந்துச்சுன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறப்ப தமிழ் பள்ளிகளோட நம்பர்ஸ் வந்து அபவுட் 1200 1200 ஓவர் தமிழ் பள்ளிகள். ஸோ அப்போ வந்து ஒற்றுமைக்கு பிளவு வரலையா? ஸோ இந்த கூற்று வந்து ஒரு முட்டாளான கூற்று, கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. there's no scientific studies about vernacular school and unity. and politicians சொல்றாங்கன்னா, இங்க நாய் நான் கொலைக்கு தான் செய்யும். அதுக்கு மனுஷா வந்து நம்மளும் கொலைப்போமா என்ன? பாலிட்டிஷியன் நான் கண்டிப்பா அப்படிதான் நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். அவன் கொலைப்பானுங்க. எங்க மரம் இருக்கோ, எங்க கல் இருக்கோ, எங்க மூவ்மெண்ட் இருக்கோ, அவன் எல்லாம் கொலைப்பானுங்க. ஆனா ஒரு 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 யூனிவர்சிட்டியில கத்து கொடுக்கிறவரு, முக்கியமா வந்து ஒரு யூனிவர்சிட்டி அவாம்ல இருக்கிறவரு, இது மாதிரி ஒரு கூற்றை எடுத்து வைப்பீங்க. அங்கேயே வந்து என்னமா சொன்னாரு, கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் வந்து நிறைய பேர் எதிர்ப்பாங்க. கண்டிப்பாங்க எதிர்ப்பாங்க. சில பேர் செருப்பில் எடுத்து அடிப்பாங்க. உங்களோட படிப்புக்கு வந்து மரியாதை கொடுத்து இன்னும் இப்படி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யூனிட்டிக்கும் வெனிகுலர் ஸ்கூலும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருந்தா ஓகே, மஜிஸ் பாசா சீனும் சரி, கபங்க சக்காடும் சரி, இதர மித்த என்ஜிஓஸும் சரி, தமிழ் ஃபவுண்டேஷன் கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்து டிபேட் பண்றதுக்கு ரெடி. இல்மியாவா ப்ரொஃபஷனல் டிபேட் பண்றதுக்கு ரெடி. ஆனா நீங்க வரமாட்டீங்க. நான் இதுக்கு முன்ன வந்து செனட்டர் ஒன் அஹ்மத் ஃபைசால், நம்மளோட திம்பாலான் மந்திரி பில்லியன் சுகான் கூப்பிட்டோம். வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க தகவல் இல்லையே, அவங்க பேச முடியாது. வாய் இருக்குதுன்னு பேசி வச்சிருவாங்க. ஆனா அது வந்து மத்தவங்களை எப்படி பாதிக்கும், ஒரு சமுதாயத்தை எப்படி பாதிக்கும், அந்த சமுதாயத்துல அந்த ஸ்தாபனம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஸ்தாபனம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாத ஒரு 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 முட்டாள் ஜந்துங்கள் தான். ஆல்ரைட், கம் பேக். இந்த யூனிட்டி தான் நம்ம வெனிகுலர் ஸ்கூல் வந்து யூனிட்டி பிரச்சனையா இருந்துச்சுன்னா, ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் நம்பர்ஸ். ஓகே, மலேசியால வந்து 7779 எஸ்கே ஸ்கூல்ஸ் இருக்கு. சைனீஸ் ஸ்கூல் வந்து 1299. அப்புறம் தமிழ் பள்ளிகள் வந்து 527. ஸோ நம்ம வந்து ரெண்டா பிடிச்சிக்குமே, வெனிகுலர் ஸ்கூல் அண்ட் எஸ்கே ஸ்கூல். ஓகே, இதுல இன்னும் ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு, அதுக்கு வரேன். ஓகே, ஸோ எஸ்கே ஸ்கூல் வந்து 7779. ஓகே, நம்மளோட வெனிகுலர் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலும் சேர்த்தா நம்மளுக்கு 1826. ஓகே, ஸோ இன்னொரு குரூப் ஸ்கூல் வந்து ஸ்கோலா அகாம dan Tafiz. ஸோ அங்க போய் பேசுறவங்க அவ்வளோ நிலைப்பாடா நம்மளோட நாட்டு மேல அவ்வளோ பற்று உள்ளவங்க, ஒற்றுமை மேல அவ்வளோ பற்று உள்ளவங்க, ஏங்க ஸ்கோலா அகாம பத்தி பேசல? அங்க உள்ளவங்க வந்து ஹோமோஜினியஸான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தானே. Matter of fact, 2012, 2011, I think Mara did a study. Okay, that அவங்களுக்கு வந்து more and more Malays are actually graduating with a single stream. எஸ்கே ஸ்கூலா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மற்ற இனத்து கூட எந்த அறிமுகமும் இல்லை. அது பிரைமரி ஸ்கூலா இருக்கட்டும், செகண்டரி ஸ்கூலா இருக்கட்டும், இல்லை ஹை ஸ்கூலா இருக்கட்டும், அதுக்கு பிறகு மெட்ரிகுலேஷன் இல்லை இது மாதிரி சிஸ்டமா இருக்கட்டும், அப்புறம் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஒரே ரேஸ் கூட தான் அவங்க வந்து கிராஜுவேட் பண்றாங்க. அதனால அவங்க மார்க்கெட் போறப்ப அவங்களுக்கு வந்து மித்த ரேஸோட நிலைப்பாடு, அவங்களோட திங்கிங் ப்ராசஸ், அவங்க ஈகோ சிஸ்டம் இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் வந்து நிறைய பேர் வராங்க. அண்ட் இந்த 7779 எஸ்கே ஸ்கூல்ல ஏறக்குறை 2000 ஸ்கூலுக்கு மேல, திருப்பியும் கேளுங்க, 7779 எஸ்கே ஸ்கூல்ஸ், ஓகே, நேஷனல் ஸ்கூல்ஸ், இந்த இடையே ஏறக்குறை 2000 ஸ்கூல்ல வந்து முழுக்க வாத்தியாரும் பிள்ளைகளும் வந்து ஒரே இனம் தான், எல்லாம் மலாய்க்காரர்கள் மட்டும்தான். அது பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளோட ஒற்றுமைக்கு பிரச்சனையா வரலையா? துன் மகாதேவ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்க? எஸ்கே ஸ்கூல்ஸ் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பி ரிலிஜியஸ் ஸ்கூல்ஸ், அண்ட்
vernacular schools are more national schools. vernacular ஸ்கூல்ல ஏறக்குறை 20 விழுக்காடு நான் மலேஸ் இருக்காங்க. Malaysia and Bumiputra. 20% of vernacular school in Malaysia, okay, it is Bumiputra and Malays. அதே வந்து நம்ம எஸ்கே ஸ்கூல்ல போனோமா சைனீஸ் வந்து 2% தான். and non Bumiputra in SK schools are less than what? Less than 10-15%. So vernacular school are more wholesome in composition compared to national schools. So we come back to the numbers. 2.69 million students இருக்காங்க primary schoolல. இதுல வந்து ஏறக்குறைய 6,10,000 வந்து vernacular ஸ்கூல்ல இருக்காங்க. So that means 2 million பேர் வந்து ஸ்காலாக்கு பங்சான்ல இருக்காங்க. ஒரு 22% மட்டும்தான் vernacular ஸ்கூல்ல படிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து வெதர் எஸ்கே ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அண்ட் இந்த 76% வச்சு உனக்கு வந்து ஒற்றுமையை பேண முடியல பாரு. அந்த 22% vernacular ஸ்கூல் தான் உங்களுக்கு கண்ணு ஒருத்துது. அப்படின்னா வந்து சராசரி போய் நம்ம வந்து தஃபீஸ் ஸ்கூல்ல வந்து மூடலாமே. 4 விதமான ஸ்ட்ரீம் இருக்கு. எஸ்கே ஸ்கூல், vernacular ஸ்கூல், அகாமா ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷனல் யூஇசி ஸ்கூல்ஸ். அப்ப இங்கெல்லாம் வந்து பிளவு வரலையா? I think it's about time we give warning to all the people. Okay, do not talk about vernacular school and unity. It is a stupidity of a highest order. அது ப்ரொஃபஸரா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம மந்திரியா இருக்கட்டும், doesn't matter. Right is right, wrong is wrong. And we are ready to face off with them with the facts and figure, not emotion. So the problem, okay, then people ask, okay, what is the problem with unity? Yeah, don't take a genius to tell what is the problem with the unity. இந்த ஒரு லாஸ்ட் 30 வருஷமா 40 வருஷமா ரொம்ப சிம்பிள். ரேசிசம். அவ்வளோ முட்டாளான ப்ரொஃபஸர் நம்ம வச்சிருக்கோம். அவ்வளோ இக்னரண்டான லீடர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. How difficult for us to see. Come and ask the minorities. You can go to Sabah and you can ask the Daya. You can ask the Bidayo. You can ask the Iban and Kadazan and Dusun. They all are facing the same problem. Racism is the only reason of unity. We see that. You want to add more? The government policies. One-sided government policies. And that's inclusive of enforcement. The entire government machineries. The entire government machineries are very racially coded. 94% of the government machineries are controlled by a single group. There's no good representation of population in terms of our civil service demographic. There's only 4% of Indian in civil service. And forget about the executive and higher level. It is only on the numbers we are only 4%. Chinese is even more, even less. There's less than about 2% in civil service, and dominated by who? By one single race, with a single-minded. Kita bantu orang kita saja. It's not kita bantu kita tau. Kita bantu orang kita saja. This is the problem. And how did this issue came about? When did we start to lose our unity? எப்ப இருந்து நம்மளோட ஒற்றுமையை வந்து நம்ம
நிலைக்குலைய வச்சோம். From 80s. The day that Mahathir took over, that is the day that the entire country is color-coded. It is. So for Professor Siva, if you think why there's no unity, let me take you class. உங்க அம்மா சொல்லுவாங்க என்னது பாட்டை கெடுத்தான் எழுதம் ஏட்ட கெடுத்தான்னு. This is the problem with the unity that we are facing. Like example, you ask me, when somebody said anything about Islam, like that they will come after. I was just there in Kajang police station less than 5-6 days ago with Lingesh. All me and Lingesh was talking, it is unethical conversion. How Hindus are manipulated. How they're using Hindus' poverty to advance their religious conversion. Tidak. And so many reports we made against Zamri Vinod. No action, NFA. To the point that we have to do our own filing. What happened to Indira Gandhi's case? 5 IGP, 3 government. 11 years just to find one baby. Her name is Prasanna. There's thousands of Indian and Asli and the non-Muslim Bhumiputras in Sabah Sarawak are without a state, in a stateless issue, giving them a runaround. We have more and more leaders are so daringly talking about Ketuanan Melayu. Hey, kalau Ketuanan Melayu is true, then we all slave, is it? Which part of the constitution that actually says that there is such thing called Ketuanan Melayu? These all the things are compounding into a unity problem. It's not only education. And the most important thing, there's more racial problem in SK schools than in a vernacular school. Name me one. Since as Scholar China have so many, almost 20% of them is non-Chinese. I must give you this number. 56% of Chinese schools, vernacular schools in Sabah are attended by Bumis. What do you say to that? And SK school have more racial issue. We saw how they use schools to do a korban. We saw during Ramadan where they let the kids to have a dinner in the bathroom. We have so many instances where people are called by names. Keleng, Kechap, and all the stuff is so often. There's so many issues that are happening in social media. When we make a report, nothing happens. Hey, for God's sake, Zakir Naik called Indian and Chinese pendatang. We made a report. Police also investigated. What happened? With all these things happening, there's supposed to be greater unity, is it? When you poison a tree, it's natural for the tree to die. It is not the vernacular school the cause of the problem. It is the racism, institutionalized racism that we have. The government machinery is infiltrated with the race and race-coded policies, practices, and civil service. Dot. End of the story. You don't take a genius to know this. And it is always sickening to answer again and again. And at Agumamani Hindu Service Center and a lot of other NGOs, we are ready.
Anybody that going to be talking about vernacular school, we go after them very, very hard, whether legally or any way possible legally after them. Because அது உண்மையா இருந்தா அதை திருத்திக்கிறதுக்கு நாங்க ரெடி. ஆனா ஒரு ஒரு இனத்தை அழிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, வெனிகுலர் ஸ்கூல் அழிச்சாங்கன்னா நம்ம இனமே அழிஞ்சிரும். ஏன்னா கடைசியா நம்ம மொழி தான் நம்மளோட அடையாளம். எப்ப அந்த மொழியை வந்து நம்ம விட்டு கொடுக்குறோமோ, அழியுதோ, நம்மளோட கலாச்சாரம், நம்ம சமயம், இது எல்லாமே ஒரேடியா அழிஞ்சிரும். அதுக்கு தான் வேலை பண்றானுங்க. இவர் ப்ரொஃபசர் சிவா சொல்றாரு, இதெல்லாம் வந்து எஸ்கே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து பிஆர் கிளாஸ் நம்ம வைக்கலான்னு. இவர்கிட்ட போய் பிஆர் கிளாஸ் எப்படி நம்ம எஸ்கே ஸ்கூல் நடக்குதுன்னு போய் செக் பண்ண சொல்லுங்க. மோஸ்ட் இடத்துல நடக்காது. இல்ல மொத்த ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க, இல்ல வீக்கெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு குவாலிஃபை இல்லாத வாத்தியார் இது பண்ணுவாங்க, இல்ல அது கூட நடக்க ரொம்ப ஸ்கூல்ல இல்ல. And some of the schools in Pahang, all the Indians are asked to take a Arabic class. எதுக்கு வந்து நான் மலேஸ் வந்து எஸ்கே ஸ்கூல் போறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க? Because simple, really SK schools are turned to be a religious school. How many schools that actually plays nasheed from 6:30 to 7 o'clock in the morning? How many is Scholar Brasrama Pano, MRSM, and all the schools that actually have a place for non to attend, where serve beef for the sake மட்டும் தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து ஈகோ சிஸ்டம் இருக்காது. அப்ப எப்படிங்க யாரும் போவாங்க? So as an Indian out there, guys, okay, please put it there. Okay, the Malays been congregating vernacular school for the past 10 years. Okay, the growth of Malays going to vernacular school for the past 10 years have grown 112%. 112% peningkatan murid-murid Melayu memasuki sekolah-sekolah vernacular, especially Chinese school. That shows the quality. And Tamil school have won more innovation and science award, an international award, than all the SK schools combined. 7,700 schools versus 527 schools. We have won more. The problem with Indian, we don't trust ourselves. எனக்கு சொல்லியிருக்காங்க, தமிழ் பள்ளியில அது வாத்தியார் இப்படி இருக்காங்க, வாத்தியார் அப்படி இருக்காங்க, இது இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு. சார், நீங்க போய் பிளாக் வாத்தியார் பார்த்திருக்கீங்களா? அவங்க என்ன பண்றாங்க இது பண்றீங்களா? அவங்களும் வந்து அவ்வளோ ஹை குவாலிட்டியா? இந்த வாத்தியார் எல்லாம் ஒரே குட்டையில ஒண்ண மாட்டேங்க தான். They all come from Maktab Perguruan. If you think the Tamil school teachers are inferior, go and check the SK schools. So it's about time for us to trust our schools. And அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்குவான்னு அந்த அவுட் சோர்ஸ் பண்றவெல்லாம் விட்டுருங்க. ஓ, இது வந்து அவரு பேசுவாரு, இது வந்து அவரு பேசுவாரு, இவங்க பண்ணிக்குவாங்க. ஓ, இவங்க பண்ணல, அவங்க பண்ணலன்னு நீங்க என்ன பண்ணீங்க? சைனீஸ் அவன் ஸ்கூல் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா பிகாஸ் ஒவ்வொரு அவங்க சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆளும் வந்து அதில் இன்வால்வ் பண்றாங்க. எல்பிஎஸ் மூலியமா, அதுக்கு டொனேஷன் மூலியமா, அது குவாலிட்டி எல்லாமே பாக்குறாங்க. நம்மளால என்ன பண்றாங்க? குறை கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம வந்து மாஸ்டர் சூப்பர், அது பிஹெச்டி எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அங்க போய் இறங்கி திருத்துறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது, நமக்கு அந்த 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 புஷ் இருக்காது. So I really ask, okay, I'm not married. If I have a kid, definitely my kid is going to the closest Tamil school. ஏன்னா சமயம் இங்க பாருங்க, மொழி வந்தாதான் அந்த மொழியோட கலாச்சாரம் வரும். ஓகே, என் பிள்ளை வந்து ஒரு தமிழ்னா வளரணும்,
இல்ல ஒரு ஹிந்துவா வளரணும்னா எனக்கு இந்த மொழி இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நீங்க எப்படிதான் என்ன பண்ணாலும் அது நடக்காது. இதான் உண்மை. மித்த விஷயம் எல்லாம் அவன் கத்துக்குவான். மித்த விஷயம் எல்லாம் he can always learn. பட் அவன் கத்துக்க முடியாத விஷயம் வந்து அவனோட சமயமும் வாழ்வியல் முறையும் அவன் வேல்யூ சிஸ்டமும் கேரக்டர் தான். அங்கதான் இந்த 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 தமிழ் வந்து ஒரு மிக பெரிய பங்காற்றுது. உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களும் ஒரு எஸ்கே ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களும் இவங்களோட நடவடிக்கை பாருங்க, இவங்களோட பேச்சு திறமையை பாருங்க, இவங்களோட வேல்யூ சிஸ்டம் பாருங்க, கேரக்டர் பாருங்க. So, okay, so I'm already to the end. Now 30 minutes நான் பேச நினைச்சேன், இங்க 35 minutes ஆச்சு. Okay, simple. Okay, the question is, okay, vernacular school and unity have no bearing. Okay, there's no connection. Okay, all those that talking about vernacular school is the problem for unity. You need to get your act together, or give us some data, some numbers, proof that you are right. We are willing to debate. Okay, if you cannot debate, you cannot prove, then shut up. Simple. No more talking, no more bashing vernacular school. We will definitely, enough is enough. We will go after all this. Doesn't matter my own kind. I will go after you guys, okay, legally to the extent. One. Second, okay, நம்ம கோயில்ல வந்து பெரிய பெரிய கோபுரம் கட்டுறதோட இல்ல கருடன் கட்டுறதோட நம்ம தமிழ் பள்ளியை வந்து அடுத்த இதுக்கு நம்ம எப்படி மேம்படுத்த முடியும் பண்ணுங்க. இந்துக்களே விழித்தெளிங்க. உங்களோட பிரம்மாண்டமான கோயில் இல்லைங்க உங்களோட பக்தி. நீங்க போடுற காசுல இல்லைங்க, நீங்க கொடுக்குற நகையில இல்லைங்க, நீங்க வந்து விதவிதமா வந்து பண்ற அபிஷேகத்துல இல்லைங்க, உங்க மனசுலயும் நீங்க மக்களுக்கு பண்ற சேவையில தான் இருக்கு. இது ஏங்க how difficult for us to understand that? ஓ 1008 சங்கு பூஜை பண்ண சார், 1008 சங்கு பூஜை பண்ணாலும் கடைசியா உங்களுக்கு சங்கு தான் சார். அந்த காசை எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறது கொடுங்க, 4 பேர் வந்து வயிறு நிறைய சாப்பாடு கொடுங்க. இந்துக்கள் வந்து இந்த மாயையிலிருந்து வெளியே வாங்க. நம்ம பக்கத்தில் நம்ம சுத்தி உள்ள மக்கள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்மளோட பிரதானமான பக்தியே சேவை மார்க்கம். அந்த சேவை மார்க்கத்துக்கு வாங்க. பெரிய 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 கோயில் 9 கலசம் இது பண்ணணும், தங்கத்தில் இதை வைக்கணும், தங்கத்தில் கிரீடம் வைக்கணும், இதெல்லாம் போலி. இதெல்லாம் all of this is a show. பக்திக்கு இல்லைங்க விலை. இது வந்து ஒரு சமுதாயம் வந்து பாலாறுல தேனாறுல திளைக்கிற ஒரு சமுதாயமா இருந்தா பரவாயில்ல. நம்ம பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க. so many people that do not have house, they have health issues. 17,000 மேல வந்து ஜெயில இருக்காங்க. wake up. Okay, it's about time for the Hindus to pay attention to our schools. Don't come and nobody come and ask me for a donation on all the other things. For schools, yes, I will definitely do my best to help. Come back. ஒட்டுமொத்த இந்துக்களே வந்து நீங்க டேர்ன் பேக் டு ஸ்கூல். ஸ்கூல்ல பாலிடிக்ஸ் நடக்குது, அது நடக்குது, அதெல்லாம் வந்து வடிக்கோல் சாக்குங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸ்டாப் கிவிங் எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் டூயிங். அண்ட் இந்த வேலையில வந்து பெரிய பெரிய கோயில்கள் இருக்கீங்களே, உங்க அந்த காசெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. பத்துமலை, பத்து கேவ். இப்ப கருடன் சேலை நம்மளுக்கு இல்லாத குறைதான். அது இருந்தோன்னே இப்ப வந்து நம்ம இந்துக்களே வந்து இந்த நாட்டில் வந்து இப்போ அப்படியே பாலாறுல தேனால தெளிக்க போறாங்க. சரமா வந்து ஆளுங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இறங்க முடியல. நம்ம மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பிகேபியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இது மாதிரி கோயில்கள்லாம் வந்து புறக்கணிங்க. You don't take a genius for Hindus to wake up.
ஓ அவன் அவன் பார்த்துக்கோ இவன் பார்த்துக்கோ, நமக்கு என்ன, நம்ம போயிட்டு முருகனை கும்பிட்டா போதும். அது மாதிரி செல்ஃபிஷ் உள்ள முருகன் ஏத்துக்கவே மாட்டாங்க. பக்கத்துல ஒருத்தன் பசியில இருக்கிறப்ப உன் பக்தி மாயையில வந்து நீ அவனை மறக்கிற பாரு, உன்னோட எந்த இதுவும் சுவாமி ஏத்துக்க மாட்டான். So come back to education, empower our Tamil school, okay, support our Tamil schools, okay, go after all these guys and trying to destroy Tamil school. Once Tamil school is done, effectively we are done. So, and I know you know this, உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப தெளிவாவே தெரியும். It's about time. ஃபேஸ்புக்ல வந்து லைக் போடுறது ஷேர் பண்ணுறது மட்டும் லைஃப் இல்லைங்க, கீழே இறங்குங்க. ரைட். ஸோ வேற கேள்விகள் இருந்தால் கண்டிப்பா நான் வந்து ஆன்சர் பண்றேன். வேற கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதாங்க என்னோட பதில் ப்ரொஃபஸர் சிவபிரகாசம். ஓகே, we already sent a legal notice to the Lambaga Tata Tertib UUM. We will go after. And next week, probably there's going to be a placard and a visit to University's Vice Chancellor UUM. Okay? And we're going to post now Facebookலயும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து போஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதாச்சும் பண்ணுங்க. ஓகே, நீங்க பண்ணாதான் அதுக்கு பிறகு வந்து we all can push for IP ஓபன் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. alright, and so all this one we will do it. alright, and இவ்வளவுதாங்க. ஓகே, உங்கள்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் மனசார பேசுனேன். ஓகே, இது வந்து நான் வந்து இங்க ஒண்ணுமே நான் வந்து டயலாக்லாம் எழுதி பேசல, மனசார வந்தது. ஓகே, நம்மளோட சமயம், நம்மளோட சமுதாயம், நம்மளோட அடையாளம் ஓகே நிலைநிறுத்தணும்னா நம்ம முதல்ல வந்து நம்மளோட மொழியை வந்து காக்கணும். அந்த மொழியை காக்கிறது கண்டிப்பா நம்ம தமிழ் பள்ளி தான். தமிழ் பள்ளி வந்து மொழியை மட்டும் காக்கல, நம்ம வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அவ்வளோ பள்ளிகளுக்கு போய் நான் வந்து டாக் பண்ணியிருக்கேன். ஐ நோ அங்குள்ள பிள்ளைகளை எவ்வளோ பதுசா எவ்வளோ அழகா உள்ளவங்க இருக்காங்க. சில பேர் எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்க வந்து பிரச்சனை இருக்குதான், அது நம்ம வீடு, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அது. ஓகே, சேம் டைம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நம்மளோட பள்ளிகளை வந்து மூடணும்னு சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. முத்துவங்க ஏச்சும் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. டேக் திங்ஸ் into your hand, do it legally. okay, and ரொம்ப ஹம்பிளான இது அப்ப முருகன் மேல ஆணையா சொல்றேன். ஓகே, நம்ம மக்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்ப முருகனுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை போய் நீ கொடுக்கறதெல்லாம் மனசார போய் சேருங்க. நீங்க வந்து ஆதிபராசக்தின்னு ஒரு படம் இருக்கு. ஓகே, அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, அங்க வந்து ஒரு பெரிய கோயில்ல வந்து விதமான ஒரு 60 விதமான பதார்த்தம் வந்து ஒரு 20-30 குருக்கள் வந்து அப்படியே ஜபம்லாம் நம்ம வேதம்லாம் படிச்சுட்டு அதை வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. ஆனா கடைசியா வந்து அம்மன் வந்து ஒரு மீனவர் வீட்டுல அவன் மனசார உள்ள ஒரு விஷயத்த ஒரு கூலை கொடுப்பான். அதை போய் குடிக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு இடி கூட வாங்கிட்டு சுவாமி குடிக்கும். இதுதான் உண்மை. எது பண்ணாலும் மனசார பண்ணும். இதுதான் நம்மளோட சனாதன தர்மம். போலிக்காக இது பண்ண அது கிடைக்கும், அது பண்ண இது கிடைக்கும், இப்படி பண்ண எனக்கு தோஷம் போகும், இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளே போட்டுக்க மிகப்பெரிய கவசம். அது தப்புன்னு சொல்ல, ப்ரையாரிட்டி இந்த நேரத்தில் இது வேண்டாம். நம்மளோட கல்வி தரத்தை மேம்படுத்தும், நம்ம தமிழ் பள்ளிக்கு உதவி செய்வோம், நம்மளோட சமுதாயத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு ஃபேமிலியும் இன்னொரு ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாலே விஷயம் முடிஞ்சிச்சுங்க. ரைட். வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க, நம் எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.